தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புற ஜாதியாரெல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆம், இந்த உலக வாழ்க்கை பயணம் துன்பங்களும் போராட்டங்களும் நிறைந்தவைகள்தான். ஆனால் கர்த்தரை துணையாக ஏற்றுக்கொண்ட வாழ்வு ஒருபோதும் தனித்துவிடப்பட்ட வாழ்வாக மாறாது. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு துணையாக நின்று எந்த நேரத்தில் எதை செய்து நம்மை ஊக்குவித்து நடத்த வேண்டுமோ அதனை குறைவின்றி செய்வார். எதனை கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி என்று எடுத்துக்கொள்ளலாம்? இந்த கேள்வி என்னிடம் கேட்டால், நான் விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் கடைசி வரை எனக்கு போதுமானவராய் இருப்பார் என்ற நம்பிக்கையில் உறுதிப்படுதலே என்று சொல்லுவேன். போதுமானவராய் இருப்பார் என்றால், நான் கேட்கும் யாவற்றையும் எனக்கு அவர் தந்து என் தேவைகள் யாவற்றையும் குறைவின்றி தருவார் என்ற அர்த்தத்தில் அல்ல. இந்த உலக யாத்திரையின் கடைசி வரை நான் சந்திக்க நேரிடுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எனக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வார் என்பதே அதன் பொருள். இந்த உலக யாத்திரையின் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை எந்தெந்த விதமாக நடத்தி சென்று தம்முடைய நோக்கத்தை என்னில் நிறைவேற்ற வேண்டுமோ அதை அவர் சரியாக செய்வார். நாளை நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஆனால் அது அவ்விதமே நடைபெறும் என்று என்னால் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. நான் பசுமையை எதிர்பார்க்கின்றேன், ஆனால் அது ஒருவேளை வறட்சியாக அமையலாம். நான் சுமூகமான ஒரு பாதையில் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன், ஆனால் நாளை என் பிரயாணம் முன்பின் அறிந்திராத காடு மேடு வழியாக போகலாம். யார் அறிவார்? ஆனால் கிறிஸ்து அந்தந்த சூழ்நிலை வரும்போது அங்கே எனக்கு போதுமானவராய் இருந்து என்னை நடத்துவார். இன்று ஒருவேளை நான் கற்பனை செய்து பயப்படும் ஒரு பாதையில் நாளை நடக்க நேரிட்டால் அங்கேயும் கர்த்தர் கடந்து செல்ல ஒரு வழி காட்டுவார் என்பதே என் நம்பிக்கை. இருள் வந்தால் அவர் ஒளியாகி, துன்பம் வந்தால் அவர் துணைவராகி, துக்கம் வந்தால் அவர் ஆறுதலாகி, குறைவு நேரிட்டால் அவர் நிறைவாகி, தனித்து விடப்பட்டால் அவர் தைரியமாகி, எப்படியாவது என்னை அக்கறை கொண்டு சேர்ப்பார். இந்த நம்பிக்கையில் உறுதிப்படுவது என் அனுதின வாஞ்சை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் எம்மை காத்து வழி நடத்தும் உம் கிருபைக்காக நன்றி. ஆமீன்.